Hi friends, welcome to Samria channel. Nayanthara Beyond the Fairy Tale அந்த டாக்குமெண்ட்ரி வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. ஸோ தனுஷ் அண்ட் நயன்தாராக்கு இடையே என்ன பிரச்சனை, இதை பத்தின பிரபலங்களோட கருத்து என்ன, அது இல்லாம இந்த டாக்குமெண்ட்ரியில அப்படி என்ன இருக்கு, இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். என்னதான் நான் இந்த டாபிக் லேட்டா இருந்தாலும் நான் என் மக்கள் கிட்ட பேசணும்னு வந்திருக்கேன். என்ன நடக்குது ஆக்சுவலி தனுஷ் அண்ட் நயன்தாராக்கு இடையே அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம். நயன்தாராவோட மேரேஜ் வந்து 2022ல நடந்துச்சு. ஆனா வந்துட்டு அவங்களோட மேரேஜ் வீடியோஸ் எல்லாம் வந்து ஃபுல்லா வந்து நெட்ஃபிளிக்ஸ்க்கு அவங்க காப்பிரைட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது நெட்ஃபிளிக்ஸ்க்கு அவங்க வித்துட்டாங்க. ஸோ நெட்ஃபிளிக்ஸ் தான் வந்து அதை ஒரு படம் மாதிரி எடுத்து அவங்களோட ஓடிடி தளத்துல வந்து ரிலீஸ் பண்றதா இருந்தது. ஸோ இந்த விஷயங்கள் தான் நடந்தது. ஆனா அவங்க கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயும் அவங்களோட கல்யாண வீடியோ வந்து வரவே இல்லை. எதுக்காக இந்த நயன்தாராவோட டாக்குமெண்ட்ரி வந்து இவ்வளவு தள்ளி போய்கிட்டே இருக்குன்னு நம்ம யாருக்குமே வந்துட்டு அர்த்தம் புரியாம தான் இருந்தது. ஆனா இப்போ அதுக்கான ரீசன் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. நயன்தாரா அவர்கள் தரப்புல என்ன இதை பத்தி சொல்றாங்கன்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து தனுஷ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்களோட டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆகிறதுக்கு டிலே ஆனதுக்கு காரணம் தனுஷ் தான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நம்ம நல்லா டெக் பண்ணி பார்த்தோம்னா, இவங்களோட நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவனோட காதல் வந்து இந்த நானும் ரவுடி தான் படத்துல தான் வந்து மலர்ந்தது. ஸோ இந்த காதல் மலர்ச்சியை வந்து அவங்க டாக்குமெண்ட்ரியில காட்டணும். ஏன்னா அதுதான் வந்து மெயின் கிளிப், அவங்களோட ஸ்டார்டிங் ஆஃப் த லைஃபே அதுதான். ஸோ இதை வந்து அவங்க கண்டிப்பா காட்டி ஆகணும். அதனால என்ன பண்ணிருக்காங்க, நயன்தாராவோட அவங்களோட ஓன் டிவைஸ்ல எடுத்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்ரிக்காக அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் ப்ரொடியூஸ் பண்ண நானும் ரவுடி தான் படத்தோட செட்டில் எடுக்கப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ இது வந்து டீசர் ரிலீஸ் ஆன உடனே தனுஷ் தரப்புல இருந்து இவங்களுக்கு ஒரு மெயில் போயிருக்கு. அதாவது நீங்க வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாது, நீங்க வந்து என்னோட படங்கள்ல, அதாவது நானும் ரவுடி தான் படத்துல எடுத்த செட்டில் எடுத்த எல்லா விதமான பிக்சர்ஸையும் வீடியோஸையும் நீங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போயிருக்கு. இல்லைன்னா இதுக்கான ஃபைனா வந்து 10 crores வந்து அவங்க தனுஷ் சைட்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஒண்ணு வந்து இதை ரிமூவ் பண்ணணும், இல்லைன்னா வந்து 10 crores வந்து தனுஷ் சைட்ல தனுஷ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவனுக்கு ரொம்ப கோவத்தை உண்டு பண்ணிருக்கு. ஸோ நயன்தாரா வந்து நிறைய தடவை வந்துட்டு என்ஓசி கேட்டுமே வந்து தனுஷ் சைட்ல இருந்து தரப்படலை அப்படின்றது தான் உண்மை. ஸோ இதை வந்து நயன்தாரா அவங்களோட ஒரு லெட்டர்லயே வந்து அவங்க சோஷியல் மீடியா பக்கத்துல அவங்களே வந்து ஒரு லெட்டரா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் தனுஷ் தான்ற மாதிரி. தனுஷ் கிட்ட வந்து எவ்வளவோ தடவை என்ஓசி கேட்டும் அது தரப்படலை அப்படின்னு சொல்லியும், நீங்க வந்து லீகலா நீங்க சொல்ற எல்லா விஷயமும் கரெக்டா இருந்தாலும் கடவுளோட கோர்ட்ல நீங்க செய்யறது நியாயமா? ஒரு 3 செகண்ட் வீடியோக்கு நீங்க 10 கோடி ரூபாய் கேட்குறீங்களே, இது நியாயமான்ற மாதிரி தான் அவங்க கேட்டிருக்காங்க. அது இல்லாம எல்லா டைரக்டர்ஸுமே வந்து ஈஸியா தந்த விஷயத்த நீங்க மட்டும் தர மறுக்கிறது ஏன் அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம தனுஷ்க்கு ஜென்ரலாவே வந்து என்னோட மேலேயும் என் பார்ட்னர் மேலேயும் ஒரு பயங்கரமான வன்மம் இருக்கு அப்படின்ற மாதிரி தனுஷை நேரடியாவே தாக்கி வந்து அவங்க ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. தனுஷ் சைட்ல இருந்து இதுக்கான விளக்கம் எதுவும் கொடுக்கப்படலனாலும் நயன்தாரா அண்ட் தனுஷோட ஃபேன்ஸ் வந்து இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ தனுஷ் சைட்ல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இது வந்து நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் வந்து டைரக்டாவே வந்து நான் தனுஷ் கிட்ட கேட்டிருந்தாலே வந்து இது நார்மலா முடிஞ்சிருக்கும். ஆனா வந்துட்டு இவங்க இந்த விஷயத்த ரொம்ப டிமாண்டிங் கேட்டதாகவும், அதாவது அவங்க விக்னேஷ் சிவன் வந்து அவங்களோட மேனேஜருக்கு டிமாண்டிங்கா கால் பண்ணி என்ஓசி கேட்டதாகவும், முதல்ல பேச்சுவாக்குல நார்மலா என்ஓசி கேட்டதாகவும், செகண்ட் டைம் கால் பண்ணும்போது ரொம்ப டிமாண்டிங்கா கேட்டதாகவும் கூறப்படுது. அதுக்கப்புறம் தனுஷ்க்கு இந்த விஷயம் போகும்போது தனுஷ் வந்து இதை தரமாட்டேன் அப்படின்ட்டு அவர் மறுத்துட்டதா சொல்றாங்க. ஸோ இதோட உண்மைத்தன்மை நம்மளுக்கு கரெக்டா தெரியல. இது எல்லாமே பேசுறது யாருன்னா தனுஷோட ஃபேன்ஸ் தான். இது ஒரு பக்கம் இருக்க, நயன்தாரா 2 வருஷமா இந்த விஷயம் போயிட்டு இருக்கிறப்போ ஏன் வந்து இவ்வளோ நாள் அமைதியை காத்துட்டு திடீர்னு இந்த விஷயத்த வந்து எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுறாங்க. அதுக்கு காரணம் வந்து இவங்களோட டாக்குமெண்ட்ரிக்கான விளம்பரமா கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு தரப்பு சொல்றாங்க. நானும் ரவுடி தான் படத்துல கூட நடிச்ச ஆர்ஜே பாலாஜி என்ன கருத்து சொல்லியிருக்காருன்னா, இவங்க 2 பேருமே வந்து மெச்சூர்டான ஒரு ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ். இவங்க 2 பேரும் வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து லீகலாவோ இல்லைன்னா சோசியல் மீடியா மூலமாவோ இந்த பிரச்சனையை முடிச்சுக்கிறது தான் நல்லது. சோ இதுல என்னோட கருத்து நான் எதுவும் தெரிவிக்க நான் விரும்பல, இதுக்கு நான் சைட்ஸ் எடுக்கவும் விரும்பல அப்படின்ற மாதிரி ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருக்காரு. சோ இவர் வந்து யாருக்குமே சப்போர்ட் பண்ணல. ஆனா நயன்தாரா அவர்கள் சோசியல் மீடியால பதிவிட்ட அந்த லெட்டருக்கு ஏகப்பட்ட சப்போர்ட்ஸ் வந்திருக்கு. அந்த சப்போர்ட்ல வந்து நிறைய ஆக்ட்ரஸும் வந்து அதுக்கு லைக் பண்ணியிருக்கிறாங்க. இது கரெக்ட் தான்ற மாதிரி. சோ இந்த விஷயங்கள், இந்த ஆக்ட்ரஸோட லைக் எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு என்ன தோண வைக்குதுன்னா, ஒருவேளை நயன்தாரா சைட்ல நியாயம் இருக்குமோ அப்படின்றத வந்து நம்மளுக்கு யோசிக்க வைக்குது.
அப்படி என்ன இந்த நயன்தாரா பியாண்ட் ஃபேரி டேல்ல வந்து இருக்கு, நம்மளாம் நம்மளோட கல்யாண சீடியே பாக்குறது இல்ல, இது எப்படி வந்து நெட்ஃபிளிக்ஸ் 25 கோடி கொடுத்து இவங்களோட ஒரு கல்யாண வீடியோவை வந்து எடுத்து வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்தோம்னா அவங்க டாக்குமெண்ட்ரி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அதுல வந்து மோஸ்ட்லி வந்து நயன்தாரா அவங்க பட்ட கஷ்டங்கள் கவலைகள் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட பாஸ்ட் லைஃபை பத்தியும் ரொம்ப ஓப்பனா பேசியிருக்காங்க. அவங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தியும் அவங்க ரொம்ப ஓப்பனா பேசியிருக்காங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் செகண்ட் லவ் இது எல்லாத்த பத்தியும் பேசியிருக்காங்க. இது எதனால நாங்க வந்து பிரிஞ்சோம், என்ன நடந்தது, அது பத்தி எல்லா விஷயமும் அவங்க வந்து முழுமையா கொடுத்திருக்காங்க. அதாவது அவங்க பேர் எதுவும் மென்ஷன் பண்ணல, ஆனா வந்து அதை பத்தின விஷயங்கள் ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் எதனால இப்படி ஆச்சு, செகண்ட் ரிலேஷன்ஷிப் எதனால ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. நான் மட்டும் தான் இந்த ஊர்லயே காதல் பண்றேன்னா வேற யாருமே காதல் பண்றது இல்லையா, அது எப்போ பார்த்தாலும் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் லவ் கொண்டாந்து பேசுறாங்க. அண்ட் மக்கள் வந்து தானாவே இந்த சமூக வலைத்தளங்கள்ல வந்து தானாவே என்னை பத்தி எழுதிக்கிறாங்க அண்ட் அதுதான் ரைட்னு நம்புறாங்க அப்படின்ற மாதிரி நயன்தாரா சொல்லியிருக்காங்க அவங்களோட டாக்குமெண்ட்ரியில. ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா நம்ம லவ் பண்ற மாதிரி தான் அவங்களும் நம்மள லவ் பண்றாங்க, நம்பி நம்ம ஏமாந்துடுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்ச நாள் படங்கள் நடிக்கிறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு ரீசனே வந்து இப்போ இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது செகண்ட் ரிலேஷன்ஷிப்ல அவங்க வந்து படங்களே நடிக்க கூடாதுன்னு அவங்களோட பார்ட்னர் சொல்லிட்டதா சொல்றாங்க. அது டைரக்டா பேர் எதுவும் மென்ஷன் பண்ணல, ஆனா அவங்க சொல்ற விதமும் அந்த சொன்ன டைமையும் நம்ம வந்து குறிப்பிட்டு பார்க்கும் பொழுது அது வந்து பிரபுதேவாவை தான் அவங்க குறிப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இவங்க செகண்ட் ரிலேஷன்ஷிப்லயும் வந்துட்டு இவங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸே கொடுக்கப்படல, நீங்க வந்து படம் நடிக்க கூடாதுன்னு வந்து சொல்லிட்டதா. அது இல்லாம நான் ரொம்ப காதல்ல இருந்ததுனால நான் என் மேல கொஞ்சம் அன்பு காட்டினால நான் அவங்களோட உடனே ரொம்ப நம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப நான் யோசிச்சா நான் ஏன் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு வந்து எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரியும் அவங்க விளக்கமா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விக்னேஷ் சிவனை அவங்க எப்படி மீட் பண்ணாங்க, எங்க பார்த்தாங்க, எப்படி வந்து இவங்க 2 பேருக்குள்ள ப்ரப்போசல் நடந்தது, அதுக்கப்புறம் அவங்களோட கல்யாணம் எப்படி நடந்தது, இதை பத்தின டாக்குமெண்ட்ரி தான் வந்து நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி டேல். இந்த டாக்குமெண்ட்ரி வந்து ரொம்ப பார்க்க அழகா இருக்கு. அவங்க அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து இதை நம்ம பார்க்கும்பொழுது நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து இந்த டாக்குமெண்ட்ரி நம்ம எல்லாருமே பார்க்கலாம். ஸோ தனுஷ் சைட்ல இருந்து இதுக்கான எந்த பதிலும் கொடுக்காததுனால ஒரு தரப்பு நியாயம் தான் நமக்கு தெரிய வந்திருக்கு, இன்னொரு தரப்புல என்னன்னே நம்மளுக்கு புரியல. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த விஷயம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு நம்ம எல்லாருமே வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி டேல் டாக்குமெண்ட்ரி என்ஜாய் பண்ணலாம். இதை பத்தின உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.